الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني ولا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون وقال عليه الصلاة والسلام أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் மேலும் குறிப்பாக இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை துவங்குகிறேன். ஆன்மீகர்களே, இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் தேர்வு செய்த தலைப்பு இஸ்லாமிய சமுதாயத்தின் வெற்றிக்கான காரணங்கள் என்கிற தலைப்பின் கீழே அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவினுடைய அடிப்படையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெற்றிக்கான காரணங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் சொல்லித் தருகிறான், அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக எதையெல்லாம் நமக்கு செயல்முறையாக காட்டி தந்தார்கள் என்கிற சில செய்திகளை இந்த குறுகிய நேரத்திலே நாம் நினைவிற்கு கொண்டு வந்து அதை நம்மால் முடிந்த அளவிற்கு பின்பற்றக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம்தான் உலகளாவிய அளவிலே எதிர்க்கப்படக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாம் என்பது எதிர்க்கப்படத்தான் செய்யும். எது முழுமையான சத்தியமாக இருக்கிறதோ, எது அனைத்து விதமான பாவங்களையும் ஒழிப்பதற்கு பாடுபடுகிறதோ, அந்த சத்தியத்திற்கு எதிராக எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். இது யதார்த்தம். அன்பானவர்களே, அதே சமயத்தில் அந்த எதிர்ப்புகளை எப்படி களைய வேண்டும், எப்படி இஸ்லாமிய சமுதாயம் வெற்றிக்கான வழிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான வழிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொல்லித் தருகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே எதை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான இஸ்லாத்திற்கான வெற்றிக்கான வழியாக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை பார்த்து அதன் மூலமாக படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, முதலாவது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வெற்றிக்கான வழி என்னவென்றால் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அதற்கு என்ன வழி என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். முறையான மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியை இஸ்லாமிய சமுதாய மக்கள் முறையாக முழுமையாக கற்று வைத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ் பாதுகாத்த அற்பமான சொற்பமான நபர்களை தவிர நம்மிலே பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை முழுமையாக முறையாக நாம் படித்திருக்கிறோமா யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே,
எல்லா விதமான பாவங்களும் தலை தூக்கி இருந்த அந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவங்குவதற்கு முன்னால் இருந்த அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? வரலாற்றிலேயே மிக இருட்டான ஒரு காலம். எல்லா விதமான பாவங்களும் தலை தூக்கி இருந்த காலம். அந்த காலத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது இந்த மனித சமுதாயத்திற்கு இறக்கிய வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். நபியே, உம்முடைய இறைவனுடைய பெயரை கொண்டு அவனை பற்றி நீங்கள் படிப்பீராக என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது வசனமாக இறக்கி தந்தான். அன்பானவர்களே, அப்படி என்றால் முதலாவது முஸ்லிம்கள் கையில் எடுக்க வேண்டியது என்ன? முறையான இஸ்லாத்தை பற்றிய, அல்லாஹ்வை பற்றிய முறையான கல்வி. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முதலாவது கட்டளையாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். முதல் 10 வருட காலமாக இஸ்லாத்தில் எந்த கடமையுமே விதியாக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 வருட காலங்களாக எதை செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். அதாவது அந்த தூதர் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம், அந்த தூதர் அவர்களுக்கு கிதாபையும் வேதத்தையும் அல் ஹிக்மா என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் புறத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட ஞானத்தையும் அந்த தூதர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுப்பதன் மூலமாக வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தினார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் 10 வருட காலம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த நபித்துவத்தினுடைய அந்த நாட்களிலே 23 வருட காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் 10 வருட காலம் பாதிக்கும் நெருக்கமான நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படக்கூடிய கலிமாவினுடைய கல்வியை கொடுத்து, கலிமாவினுடைய கல்வியின் மூலமாக இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை போதித்து அவர்களை முழுக்க முழுக்க மார்க்கத்திற்கு தகுதியான தங்கங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை செதுக்கினார்கள் என்கிற வரலாறை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே ஆசிரியராக இருந்து சஹாபாக்களை மாணவராக வைத்து 10 வருட காலங்கள் கல்வியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்கன்னு சொன்னா யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய அடிப்படை கல்வி நம்மில் எத்தனை நபர்கள் ஒரு ஆசிரியரை நியமித்து அந்த ஆசிரியர் கீழே இருந்து எவ்வளவு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை நாம் கற்று வைத்திருக்கிறோம் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்திலே இருந்து 20 வருட காலங்கள், 30 வருட காலங்கள், 40 வருடம், 50 வருடம் எல்லாம் நினைவு வந்த பின்னால் இஸ்லாத்தை ஏற்று நினைவு வந்து சுய தெளிவு வந்து இவ்வளவு வருட காலங்களாக முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வியை எந்த அளவிற்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் கற்று வைத்திருக்கிறோம், அதை நோக்கிய முயற்சி எந்த அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயம் கையில எடுத்திருக்கிறது யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் தெரியும்? ஈமான் என்றால் என்ன, அதற்கான வரைவிலக்கணம் என்ன? ஈமானுக்கான வரைவிலக்கணத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் என்றால் எத்தனை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள், இளைஞர்கள் என்று சொல்லி எத்தனை நபர்கள் ஈமானை பற்றிய வரைவிலக்கணத்தை நம்மிலே சொல்லக்கூடிய நபர்கள் உண்டு. தௌஹீத் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய வகை என்ன, இணை வைப்பு என்றால் என்ன, அதற்கான வரைவிலக்கணம் என்ன, எதுவெல்லாம் பெரிய இணை வைப்பு, எதுவெல்லாம் சிறிய இணை வைப்பு, எதுவெல்லாம் ஒரு முஸ்லிமை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய, இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் நிறைய நாம் கற்க வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, இஸ்லாமிய கொள்கை என்று சொன்னாலே
இன்றைக்கு நிறைய நபர்கள் இஸ்லாத்தினுடைய 6 நம்பிக்கைகள் ஈமான் சார்ந்த அர்கானுல் ஈமானை 6 அடிப்படைகளை நம்புவது அவ்வளவுதான், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளை பின்பற்றுவது அவ்வளவுதான் என்று சுருக்கிக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய கொள்கை என்பது ஆக விசாலமானது. ஒட்டுமொத்த குர்ஆனிலே அறிஞர் பெருமக்கள் குர்ஆனை 3 பகுதிகளாக பிரித்து அதிலே ஒரு பகுதியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய கொள்கையை மாத்திரம் போதிக்கிறான். மீதம் இருக்கக்கூடிய 2 பகுதியில் ஏனைய விஷயங்களோடு சேர்த்து இஸ்லாமிய கொள்கையும் அங்கே போதிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த குர்ஆன் இஸ்லாமிய கொள்கையை போதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர், எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கொள்கையை சஹாபாக்களுக்கு ஆணித்தரமாக போதித்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அதற்கு பின்புதான் இஸ்லாத்தினுடைய கடமைகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய கல்வி என்பது அவ்வளவு முக்கியமானது. குறிப்பாக இஸ்லாமிய கொள்கை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஃபர்லுன் ஐன் என்று சொல்வார்கள். எதையெல்லாம் முஸ்லிம்கள் கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருக்கிறதோ, எதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு முஸ்லிமால் உண்மையான அல்லாஹ் ரசூல் எதிர்பார்க்கிற முஸ்லிமாக வாழ முடியாதோ, எதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒருவருடைய ஈமான் முறையானதாக முழுமையானதாக இருக்காதோ, அப்படிப்பட்ட அந்த இஸ்லாத்தினுடைய கல்வியை அடிப்படை கொள்கைகளை கற்றுக்கொள்வது நாம் அனைவரும் மீது உண்டான கடமையாக இருக்கிறது. அன்பானவர், யோசித்து பாருங்கள், நம்மில் எத்தனை நபர்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை ஓரளவிற்கு ஒரு கிதாபை வைத்து ஒரு ஆசிரியரை ஏற்பாடு செய்து அந்த ஆசிரியர் கீழே இருந்து இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை நான் எத்தனை நபர்கள் நம்மிலே முறையாக கற்றிருக்கிறோம் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய கல்வி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை பற்றி தெளிவில்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒழுங்கான அடிப்படையிலே நம்மால் கட்டியமைக்க முடியாது. அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய கல்வியிலே நாம் முதலாவது அதிகமாக அக்கறை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியை பற்றி அவ்வளவு சொல்றான். கல்வியை பற்றி பேசினால் நாம் நிறைய பேசிக்கொண்டே செல்லலாம். அன்பானவர்களே, இஸ்லாத்துல அடிப்படையாக முதலாவது முஸ்லிம்கள் தங்களுடைய வெற்றிக்கான மூலாதாரமாக அடிப்படையாக அஸ்திவாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள். அதை முறையாக இஸ்லாமிய சமுதாயம் என்றைக்கு படிக்கிறதோ அன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் பரிசுத்தமான அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய, அதே போல மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த மேன்மக்களாக அவர்கள் உருவாகுவார்கள். இது முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 24ஆம் அத்தியாயத்தினுடைய 55ஆம் வசனம். 24ஆம் அத்தியாயம் 55ஆம் வசனம். இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருமே தன்னுடைய ஆழ் மனதிலே அந்த வசனத்தை பதிய வைத்து அதை உணர்ந்து பின்பற்றக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்லி தருகிறான் வசனத்துல? வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 3 விதமான வாக்குறுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். இதற்கு முன்னால் இருந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எப்படி ஆட்சி அதிகாரத்தை நாம் வழங்கினோமோ அதே போல ஈமான் கொண்ட மக்களுக்கும் நான் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? ஆட்சி அதிகாரத்தை அவன் கொடுப்பதாக சொல்கிறான். நாம தேடி சென்று பெற முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நேரம் வரும் பொழுது முஸ்லிம்கள் அதற்கு தக்க முஸ்லிம்களாக வாழும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தருவதாக சொல்கிறான். இரண்டாவது சொல்கிறான், வலையுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்ததா லஹும். அவர்களுக்காக நாம் பொருந்திக் கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர்களை நாம் உறுதியாக இருக்க செய்கிறோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இஸ்லாமிய ஆட்சியை அவர்களுக்கு நாம் தருகிறோம், ஆட்சி அதிகாரத்தை நாம் தருகிறோம்.
இரண்டாவது, அவர்களுக்காக நாம் பொருந்தி கொண்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர்களை நாம் உறுதியாக இருக்க வைக்கிறோம். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வலிபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, அவர்களுடைய அச்சம், பயம், கவலைகள் அனைத்தையும் போக்கிவிட்டு அவர்களுக்கு நிம்மதியை, பாதுகாப்பை நாம் அவர்களுக்கு வழங்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 24ஆம் அத்தியாயம் 55ஆம் வசனம். ஆள் மனதிலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் பதிவு செய்து சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 3 விதமான வாக்குறுதி. ஆட்சி அதிகாரம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை தருவதாக சொல்கிறான். அவனுடைய மார்க்கத்திலே உறுதியாக நான் இருக்க வைப்பதாக சொல்கிறான். மூன்றாவது, பயம், கவலை, அச்சம், இதையெல்லாம் போக்கி நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக சொல்கிறான். இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இந்த 3 அம்சங்கள் தான் தேவையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 3 அம்சங்களையும் தான் தருவதாக சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? முதலாவது சொன்னா, ஆமனு மின்கும், உங்களிலே ஈமான் கொண்ட மக்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஈமான்னா என்ன? வெறுமனே நம்பிக்கை என்பது அல்லாஹ் இருக்கிறான், மறுமை உண்டு, வேதங்கள் உண்டு, தூதர்கள் உண்டு என்று நம்போது மாத்திரம் முழுமையான ஈமான் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தினுடைய இறுதியிலே சொல்கிறான், யஅபுதூனனி வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, அவர்கள் என்னை மட்டுமே வணங்குவார்கள், எனக்கு எதையுமே இணை கற்பிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு எதையுமே இணை கற்பிக்காத மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது வாக்குறுதிக்கத்தக்க மக்களாக இருப்பதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப ஈமான் என்பது எப்படி இருக்க வேண்டும்? எந்த ரூபத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பரிசுத்தமான, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய, அல்லாஹ் சொல்லி தந்த சட்ட திட்டங்களை மாத்திரம் ஏற்று தன்னுடைய வாழ்க்கையுடைய அம்சமாக பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இணை வைப்புனா என்ன? சிலைகளை வைத்து வணங்குவது, தர்காக்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு வணக்க வழிபாடு செய்வது, இது மாத்திரமல்ல. அல்லாஹ் எதை சட்டதிட்டமாக சொல்லி இருக்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அதை ஒரு முஸ்லிம் வெறுத்து ஒதுக்கினால், தாடி வைப்பதை, ஆண்கள் பெண்கள் பரதா அணிவதை, எதுவெல்லாம் மார்க்கத்திலே வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, சுன்னாவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதையெல்லாம் புறக்கணித்து அதை வெறுத்து ஒதுக்கினால் நம்முடைய மன இச்சையை அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு நிகராக நாம் ஆக்குகிறோம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை வெறுப்பது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை வெறுப்பது ஒரு முஸ்லிமை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய, இணை வைப்பின் பக்கம் தள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் நம்பிக்கை மாத்திரம் முழுமையான தௌஹீத் கிடையாது. சிலைகளை வணங்காமல் இருப்பது, தர்காவுக்கு சென்று முன்னோர்களுக்கு வழிபடாமல் இருப்பது, இது மாத்திரம் தௌஹீதுடைய முழுமையான அம்சம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்ன எல்லா சட்டத்திட்டத்தையும் அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டி, அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான அழகு என்பதை முழுமையாக ஏற்று அல்லாஹ் ரசூலுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் முழுமையாக விரும்பி பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை, ஏதாவது ஒரு சுன்னாவை வெறுத்து ஒதுக்கினால், தாடி வைப்பது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது, அதை நான் விரும்பவில்லை என்று சொன்னால், அன்பானவர்களே, அவர் உண்மையான தௌஹீத்வாதியாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை வெறுப்பது அல்லாஹ்வை வெறுப்பதற்கு சமம். அவர் உண்மையாக முஸ்லிமாக மூமினாக இருக்க முடியாது. இதையெல்லாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை மாத்திரமே முழுமையாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் எவருமே உண்மையான மூமினா ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலுமாகிய நாங்கள் அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ் ரசூலை தவிர உள்ள அனைவரையும் விட, வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின், அனைத்து மக்கள், தாய் தந்தைமார்கள், மனைவி மக்கள், அனைத்து மக்களை விட அல்லாஹ் ரசூல் மாத்திரம் எவர்களுக்கு மிக மிக நேசத்திற்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஈமான் கொண்ட மக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லி தந்தார்களே. அப்ப ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ் ரசூலை நேசிப்பது, அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்ட திட்டங்களை உயிரை விட மேலாக நேசித்து அதை பின்பற்றுவது, அவன்தான் உண்மையான முஸ்லிம். அப்படிப்பட்ட முஸ்லிமுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். கண்மானவர்களே, ஈமானுடைய விஷயத்தை, நம்பிக்கையை முழுமையாக புரிந்து நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இது இரண்டாவது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி முறையாக படிக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், எதற்காக நாம் அவர்கள் இருவரையும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி ஞானம் இருந்தால் மட்டும்தான் ஒரு முஸ்லிமுடைய ஈமான் மேற் சொன்ன அடிப்படையில சரியான வலுவான ஈமானாக இருக்கும். இல்லை என்றால் பேருக்கு முஸ்லிம்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய வெற்றிக்குரிய மக்களாக நாம் ஆக மாட்டோம். அன்பானவர்களே, அப்ப இஸ்லாத்துல கல்வி, இரண்டாவது ஈமான், கல்வி இருந்தால்தான் ஈமான் சரியாகும். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வாமிலு சாலிஹாத், நல்ல அமல்களை அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்றாவதாக சொல்றான். நல்ல அமல்லா என்ன? குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய கடமைகளையாவது முறையாக முழுமையாக நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். குறிப்பாக தொழுகை. இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஐநேரம் தொழுகாமல், இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஐநேரம் ஜமாத்தை பேணி, ஆண்களாக இருந்தால் ஜமாத்தை பேணி ஐநேரம் ரப்பு கடமையாக்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கடமையாக்கி கடமையை சரியாக பின்பற்றாமல் ஒருபோதும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் வெற்றியினுடைய வாசனையை நுகர முடியாது. அன்பானவர்களே, தொழுகை என்பது இபாதத்திலே, வணக்க வழிபாடுகளிலே மிக முக்கியமானது. யோசித்து பாருங்கள், தொழுகை கடமை. யார் தொழவில்லையோ அவருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்தார்கள். ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டுமா, அவர் ஐநேரம் தொழுகை முறையாக பின்பற்ற வேண்டும். ஈமான் என்றால் நம்பிக்கை மாத்திரம் கிடையாது, செயல்பாடுகளோடு சேர்ந்ததுதான் ஈமானுடைய முழுமையான அம்சமாக இருக்கிறது. செயல்பாடு இல்லாம ஈமான் இல்லை, ஈமான் இன்றி செயல்பாடு இல்லை, இரண்டுமே பின்னி பிணைந்தது. அப்ப முஸ்லிம்களுடைய ஈமானை பிரதிபலிக்கக்கூடிய முதலாவது இடத்தில் இருப்பது என்ன? தொழுகை. தொழுகை சரியாக பின்பற்றி வாழாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றியினுடைய வாசனையை நுகரவே முடியாது. அன்பானவர்களே, அப்ப தொழுகை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆண்களுக்கு ஜமாத்துடைய தொழுகை என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்கள தொழுகை விடுவதை தவிர வேறு எந்த ஒன்றையும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய, இஸ்லாத்தை விட்டும் வெளியாக்கக்கூடிய காரியமாக நாங்கள் பார்த்ததே இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள், தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பைனல் மர்இ வல் குஃப்ரி ஸலா, அதாவது ஈமானுக்கும் ஈமான் கொண்ட மனிதனுக்கும் ஈமான் அல்லாஹ் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலே உள்ளது வேறுபாடு தொழுகைதான். ஃபமன் தரக்க ஸலா ஃபகத் கஃபர், இவன் தொழுகை விடுகிறானோ அவன் நிராகரித்து விட்டான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், தொழுகை இல்லாமல் ஒரு முஸ்லிமாகவே வாழ முடியாது. குறிப்பாக ஆண்களுக்கு ஜமாத் தொழுகை என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஜமாத்தை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற சமயத்துல, மன் சமிஅ நிதா ஃபலம் யஜிப் இல்லா பிஉதுரின் ஃபலா ஸலாத லஹு, யார் தொழுகையினுடைய அழைப்பை கேட்டு தக்க காரணமின்றி அந்த தொழுகையின் அழைப்புக்கு பதில் தராமல் ஜமாத்திற்கு வராமல் இருந்து வருகிறாரோ ஃபலா ஸலாத லஹு, அவர் தனியாக தொழுவதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது என்கிற வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமல் உதுர் யா ரசூலல்லாஹ், அந்த தொழுகை ஜமாத்தை விடுவதற்கான தக்க காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கௌஃப் வல் மரத், அதாவது அச்சம், அதை போல நோய் என்று சொன்னார்கள். அச்சம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட அச்சம், எப்படிப்பட்ட நோய், அதற்கு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு கண் தெரியாத சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு
யா ரசூலல்லாஹ் கண் தெரியாது, அழைத்தவர் ஆள் இல்லை, எனக்கு வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி வழங்குங்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி வழங்கவில்லை என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஏன்னா அங்கு உயிருக்கு அங்கு ஆபத்து கிடையாது. அதே அல்லாஹ்வுடைய காலத்துல இன்னொரு சஹாபி வருகிறார், அவருக்கும் கண் தெரியாது, அழைத்தவர் ஆள் கிடையாது. ஆனா அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் என் சமுதாயம் தொழக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அப்ப என்னால வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அதை கடந்து செல்ல முடியாது, உயிருக்கு ஆபத்து, கண்ணு தெரியாது என்கிற உயிருக்கு ஆபத்தான சூழலை முன்வைக்கும் பொழுது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி அளித்ததை நம்ம பார்க்கிறோம். இப்ப யோசித்து பாருங்க. அதே போல பாருங்க, கடுமையான நோய் என்றால் என்ன? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடுமையான நோய்க்கான அளவை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரியக்கூடிய சக்கராத்துடைய நிலைமையில் இருந்தாங்களா இல்லையா அதை சொல்றாங்க. சக்கராத் நிலைமையில் இருந்த சமயத்தில் எழுந்து வர முடியாம சுய நினைவு இல்லாமல் எவர்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி என்று தடைப்பட்டு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறோம்? தொழுகையில் சரியாக இருக்கிறோமா? ஜமாத்தில் சரியாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஜமாத் தொழுகை என்பது ஆண்களுக்கு கட்டாயமான ஒன்று. போர்க்களத்தில் கூட ஜமாத்தை நிறைவேற்றுமாறு மார்க்கம் சொல்கிறது. ஸலாத்துல் ஹௌஃப், அச்சநிலை தொழுகை என்பதாக போர்க்களத்தில் கூட ஜமாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்படி என்ன யோசித்து பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுடைய சஹாபாக்கள்ல எவர்கள் உண்மையான நயவஞ்சகர்கள் என்று அறியப்பட்டிருந்தார்களோ அவர்களை தவிர, நயவஞ்சகனை தவிர உண்மையான எங்களுடைய தோழர்கள் அவர்களால் சுயமாக எழுந்து பள்ளிக்கு நடந்து வர முடியாவிட்டாலும், எப்படி சுயமாக எழுந்து தன்னால் பள்ளிக்கு நடந்து வர முடியாவிட்டாலும் இரண்டு நபர்களுடைய உதவியால் இரண்டு கைகளை இரண்டு நபர்களுடைய தோள் புஜத்திலே போட்டு தரதரவென கால்களை இழுத்து பள்ளியில் ஜமாத்தோடு தான் அவர் தொழுவார் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்க. இன்றைக்கு தொழுகை விடுகிறோமா? ஜமாத்துடைய தொழுகை மிக பரிதாபமாக இருக்கிறது. நோன்பு காலம் முடிந்த பின்னால் நிரம்பிய சஃப்புகளை காணவில்லை. ரமணானில் மாத்திரம்தான் தொழுகை கடமையா? யோசித்து பாருங்கள். பன்மானவர்களே, இஸ்லாத்துல இபாதத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வெற்றிக்கான வழியாக சொல்லும் பொழுது கல்வி கற்ற பின்னால், ஈமானை முறையாக அமைத்துக் கொண்ட பின்னால் இபாதத்துகளை முறையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இபாதத்தை சரியாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய வெற்றியை நாம் பெற முடியும். குறிப்பாக தொழுகை என்கிற கடமை சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றி வாழ்வதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான வெற்றிக்கான வழிகள் என்கிற தலைப்பில் முதலாவது இஸ்லாமிய சமுதாயம் முறையாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை கற்று வைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 வருட காலமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை கற்றுத்தந்து சஹாபாக்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது அதிகமாக இருக்கிறது. அதை முறையாக நாம் படிக்க வேண்டும். எவ்வளவு காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தை முறையாக படிக்காம, இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை முறையாக உள்வாங்காமல் ஒரு முஸ்லிமுடைய ஈமான் முழுமையாகாது. ஈமான் சரியில்லாமல் இபாதத்துகள் சரியாகாது. அப்ப ஒவ்வொன்றும் காரணமாக இருக்கிறது. கல்வி இல்லாம ஈமானை புரிய முடியாது. கல்வி இல்லாமல் இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை புரியாமல் ஈமான் முழுமை பெறாது. ஈமான் சரியில்லை என்றால் இபாதத்து சரியாக இருக்காது, தொழுகை உட்பட. அடுத்து நான்காவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சூரா அஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான்,
வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். அதாவது அனைத்து மனித சமுதாயமும் நஷ்டவாளிகள் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றான், எவர்களை தவிர இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு. ஈமான் என்றால் என்ன என்பதை நாம் முதல் உரையிலே தெளிவாக முடிந்த அளவிற்கு சொன்னோம். ஈமான் என்பது நம்பிக்கை மாத்திரமல்ல, அல்லாஹ் ரசூல் எதிர்பார்க்கிற அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் ஈமான் என்கிற விஷயத்தை சொன்னோம். அப்ப ஈமான் முறையாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் இபாதத்துகள் முறையாக இருக்க வேண்டும். இபாதத்துகளில் கடமைகளாவது முறையாக பின்பற்றப்பட வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சத்தியத்தை கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது அடுத்த 4வது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம், இது மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அதாவது குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இதுவரைக்கும் வந்த எல்லா மனித சமுதாயத்திலும் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது ஏனைய கடமைகளை குறிப்பிட்டு ஏனைய நல்ல காரியங்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லவில்லை. ஏனைய சமுதாயத்தை விட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமாகிய நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது என்ன காரணத்தை சொல்கிறான்? அந்த காரணத்தை முறையாக உள்வாங்கி அதை பின்பற்றி வாழ்கிற மக்களாக இது இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த வசனங்களை எல்லாம் என்றைக்கு நாம் படித்து மனதிலே பதிய வைக்க போகிறோம்? வசனங்களை படிக்காம இஸ்லாத்திற்கான வெற்றிக்கான, இஸ்லாமியர்களுக்கான வெற்றிக்கான காரணங்களை கூட தெரியாமல், அதற்கான ஆதாரங்களை புரியாமல் மற்ற விஷயத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தை தட்டி எழுப்புவதன் மூலமாக அது வெற்று கோஷமாகத்தான் இருக்கும், வெற்றி உணர்வுகளாகத்தான் இருக்கும். உண்மையான உணர்வாக, உண்மையான வெற்றிக்கான வழியாக இருக்காது. அல்லாஹ் சொல்றான், தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நீங்கள் நன்மையை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு மக்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரணத்தை சொல்றான். நன்மை ஏவுவதில் முதலாவது இடத்தில் இருப்பது என்ன? தௌஹீதை மக்களுக்கு சொல்வது, இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்வது. அதான் உண்மையான தௌஹீதை உரைக்க சொல்வதுதான் நன்மை ஏவக்கூடிய விஷயத்துல முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், தன்ஹவுன அனில் முன்கர், பாவமான காரியத்தை விட்டும் நீங்கள் மக்களை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பாவமான காரியத்திலே முதலாவது என்ன? இணை வைப்பு. இணை வைப்பை விட்டும் நீங்கள் மக்களை தடுக்கிறீர்கள். தௌஹீதை ஓதுகிற கொள்கையை நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீர்கள், அதன் மூலமாகத்தான் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான். எதை சொல்றான்? இபாதத்துக்கு பின்னால, ஈமானுக்கு பின்னால, இபாதத்துக்கு பின்னால அழைப்பு பணி செய்யக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்க, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அழைப்பு பணியினுடைய வீரியம் குறைந்திருக்கிறதா இல்லையா? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முன்னால் வாழ்ந்த நமக்கு தௌஹீதை சொல்லி தந்த முன்னோர்கள் எவ்வளவு அழைப்பு பணிக்காக நேரங்களை செலவு செய்தார்கள், இன்னல்களை சந்தித்தார்கள், அடி உதைகளை வாங்கினார்கள். யோசித்து இன்றைக்கு நாம் அந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோமா? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இஸ்லாத்தை பிற மக்களுக்கு நாம் சொல்ல முடியவில்லை? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காரியத்தை சொல்லி ஏனைய சமுதாயத்தை விட சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான்? ஏனென்றால் முன் சென்ற சமுதாய மக்களுக்கு நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். நபிமார்களுக்கு தான் அந்த அழைப்பு பணி கடமையாக இருந்தது. இந்த சமுதாயத்திற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயமாக நமக்கு நபிமார்கள் வருகை முடிந்து விட்டது. இதற்கு பின்னால் நபி கிடையாது. எனவேதான் நபிமார்கள் கொண்டு வந்த அந்த தூதுத்துவ பணி, அழைப்பு பணி இந்த சமுதாயத்திற்கு கடமையாக இருக்கிறது. எனவேதான் ஏனைய சமுதாயத்தின் மீது அது கடமை இல்லை, உங்களுக்கு பிரத்யேகமாக கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய தூதருக்கு பின்னால் தூதருடைய வருகை என்பது கிடையாது. எனவே அந்த நபிமார்கள் கொண்டு வந்த அந்த புனிதமான பணி அது இந்த சமுதாயத்திற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நமக்கு பொறுப்பாக இருக்கிறது. அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும். யோசித்து பாருங்கள், எத்தனையோ மக்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? இஸ்லாத்தை நாம் சொல்லி இருக்கிறோமா?
எவ்வளவு விஷயங்களை பேசுகிறோமா இல்லையா? எவ்வளவு உலகம் சார்ந்த விஷயங்களை அவர்களோடு தொடர்பில் இருக்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தை முறையாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா என்றால் அதற்கு ஏன் நமக்கு நேரங்கள் இல்லை, ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை என்றால் நம்மிடத்துல அப்படி இவர் சில போங்க, நம்மிடத்துல இபாதத் இல்லை, குறிப்பாக தொழுகை இல்லை, தொழுகை முறையாக ஜமாத்தோடு பேணுகிற மக்களாக நாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து அஸ்ஸலாஹ், நாளை மறுமை நாளில் முதலாவது ஒரு அடியானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பது தொழுகை என்று சொன்னார்கள். ஃபைதா ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலி, தொழுகை சரியாக இருந்தால் ஏனைய எல்லா அமல்களும் சரியாக இருக்கும். வைதா ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு அமலி, தொழுகை சரியில்லை என்றால் எந்த அமல்களும் சரி இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நபர் ஐநேர தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய எல்லா விதமான அருள் கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும் பொழுது அசட்டையாக இருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்காக வந்து சில நிமிடங்களை கூட சுஜூது செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாத ஒரு மனிதனாக இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இஸ்லாத்தை படிப்பான்? அவன் எப்படி இஸ்லாத்துடைய மற்ற அம்சங்களிலே அவன் முனைப்பை காட்டுவான், ஆர்வத்தை செலுத்துவான்? யோசித்து பாருங்கள். அப்ப நம்மிடத்துல முறையான அழைப்பு பணி இல்லையா? அதற்கான காரணம் என்ன? இபாதத் சரியில்லை. இபாதத் சரியில்லைன்னா என்ன காரணம்? ஈமான் சரியில்லை. ஈமான் சரியில்லை என்றால் என்ன காரணம்? முதலாவது நாம் சொன்னது கல்வி, மார்க்கத்தினுடைய தெளிவு நம்மிடம் சரியில்லை. எனவேதான் அன்பானவர்களே, கல்வி, அதற்கு பின்னால் கல்வியை சரியாக படிக்க வேண்டும், அதுதான் ஈமானை வலுப்படுத்தும். அதற்கு பின்னால் அந்த ஈமான் இபாதத்தை வலுப்படுத்தும். இபாதத்துகள் சரியானால் அழைப்பு பணி என்பது நிச்சயமாக சரியாகும். இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை நாம் கொண்டு போய் சேர்ப்போம். கடைசியாக ஐந்தாவதாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இதனை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கையில் இருக்கலாம், மற்ற கொள்கை அல்லாத விஷயத்தில் இருக்கலாம். ஆனால் பொதுவான இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான பாதுகாப்பு என்று வரும்பொழுது நம்முடைய கருத்து வேறுபாடுகளை விட்டுவிட்டு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். குறிப்பாக அரசியல் களத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுல்லாஹி அலல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய உதவி என்பது கட்டமைப்பின் மீது, ஒன்றுபடுவதன் மீதுதான் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வஅதஸிபு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குர்ஆனை, தீனை முறையாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பிரிந்து போனால் உங்களுடைய பலம் குன்றிவிடும், பலம் குறைந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நண்பர்களே, குறிப்பாக அரசியல் களத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் பாருங்க, அதாவது முறையான அகீதா கல்வி இல்லை, இரண்டாவது இபாதத்துக்கு சரியில்லை, ஈமான் சரியில்லை, இபாதத் சரியில்லை, அதற்கு பின்னால் அழைப்பு பணியும் சரியில்லை, கடைசியாக ஒற்றுமையின்மையின் காரணமாக இன்றைக்கு பார்க்கிறோம். கண்ட கூத்தாடிக்கு பின்னால் அரசியல் தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய மக்கள் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லை? எவ்வளவு கேவலம்! கூத்தாடியை நம்பி நேற்று வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிரான திரைப்படங்களை எடுத்து சம்பாதித்திருப்பான். இன்றைக்கு அரசியல் களத்தில் வந்தவுடனே இஸ்லாமியர்கள் எல்லாம் ஏமாளிகள் என்பதை போல இஸ்லாமிய மக்களை நடித்து ஏமாற்றுவார்கள். ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவர்களையும் நம்பித்தான் போக வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன? இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லை. மற்றவர்களை விட்டு விடுங்க, தௌஹீத் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூட ஒற்றுமை இருக்கா? ஒரே வார்டில் 2-3 இஸ்லாமியர்கள் தனித்து போட்டியிடுகிறார்கள். அப்படி இட்டா எதிரி உள்ள வருவானா இல்லையா? இந்த யதார்த்த சிந்தனை கூட இல்லாமல் எனக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் கூத்தாடிக்கு பின்னால், கண்ட அரசியல்வாதிகளுக்கு பின்னால் எதற்காக செல்கிறார்கள்? காரணம் என்ன? நாம் சொன்ன அந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கான வெற்றிக்கான வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்கிறானோ அதை இஸ்லாமிய சமுதாயம் தவற விட்டு விட்டது. எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேவலப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை நீங்களே இழிவாக கருதி கொள்ள வேண்டாம்,
அன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையான மூமினாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தா நான் உங்களுக்கு வெற்றியை தருகிறேன், ஆட்சி அதிகாரத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மறந்துவிட்டு இஸ்லாமிய சமுதாய மக்கள் அல்லாஹ் சொன்ன அந்த வெற்றிக்கான வழிகளை மறந்து விட்டால் இப்படித்தான் கேவலப்பட்டு திரிய வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாப்பான சஹாபாக்களை பாருங்க, இன்று இருக்கக்கூடிய பிரச்சனையை விட பல மடங்கு பிரச்சனை சந்தித்தாங்க. சஹாபாக்கள் ரசூலை எப்படி கட்டி எழுப்பினார்கள்? இபாதத், ஈமான், கல்வி, ஈமான், இபாதத், அதற்கு பின்னர் அழைப்பு பணி, ஒற்றுமை. இந்த ஐந்து தான் அல்லாஹ்வுடைய தூடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான சாராம்சமாக இருக்கிறது. இது இஸ்லாமிய சமுதாய மக்கள் புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக புரிந்து பின்பற்றுவதற்கு பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.